நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு நாளில் 100 முறை இந்த கலிமாவை ஓதி விடுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு 5 விதமான விஷயங்களை 5 விதமான பலன்களை கொடுக்கிறான் என்பதாக சொல்கிறார்கள். 1000 இல்லை, 2000 இல்லை, வெறும் 100 முறை ஒரு நாளில் ஓதுறது மிகவும் லேசானது. அந்த கலிமாவை சொல்லுகிறேன், கேளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை யார் ஒரே ஒரு நாளில் 100 முறை காலையில் ஓதி விடுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு 5 விதமான பலன்களை கொடுக்கிறான். இந்த கலிமாவுடைய அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதோரும் இணையும் இல்லை. லஹுல் முல்கு, அரசாட்சி முழுவதும் அவனுக்கே. வலஹுல் ஹம்து, எல்லா புகழும் அவனுக்கே. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லாவற்றின் மீதும் சர்வசக்தி பெற்றவன். அல்லாஹு அக்பர். இந்த ஒரு சின்ன கலிமாவை நாம் ஒரு நாளில் 100 முறை ஓதிவிட்டோம் என்பதாக சொன்னால், வெறும் 10 நிமிஷமாக, அவ்வளோதான். 100 முறை ஓதிவிட்டோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு 5 விதமான பலன்களை கொடுக்கிறான். முதலாவதாக 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையின் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் அக்பர். அந்த காலத்தெல்லாம் உரிமையிடும் என்பதாக சொன்னால் பஜாருக்கு போய் தன்னுடைய காசு செலவழித்து ஒரு அடிமையை நம்ம விலைக்கு வாங்கி அதற்கு பிறகு நம்ம உரிமை விடுறது, அதுக்கு பிறகு அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த கலிமாவை நாம் ஒரு நாளில் 100 முறை ஓதிவிட்டோம் என்பதாக சொன்னால் அந்த நாளில் கிடைக்கக்கூடிய முதல் பலன் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மைகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுக்குறாங்க. இரண்டாவதாக 100 நன்மைகள் நமக்காக வேண்டி எழுதப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். 100 நன்மைகள் நமக்காக வேண்டி எழுதப்படுகிறது. அதாவது இந்த ஒரு கலிமாவுக்கு ஒரு நன்மை என்பதாக வைத்துக் கொண்டாலும் 100 கலிமாவுக்கு 100 நன்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எழுதுகிறான். மூன்றாவதாக 100 பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழிக்கிறான். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய விஷயம்! இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத, காதுக்கு தெரியாத, நம்முடைய மூளைக்கு அறியாத எத்தனை பாவங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம்முடைய பாவங்களை மிகவும் லேசாக அழிக்கிறான். யாரெல்லாம் இந்த கலிமாவை ஒரு நாளில் 100 முறை ஓதி விடுவார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய அன்றைய நாளுடைய 100 பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழிக்கிறான். நான்காவதாக, என்னைக்கு அந்த துஆவை அவர் 100 முறை ஓதி விடுகிறார்களோ அந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காலை முதல் மாலை வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கலிமாவின் பரக்கத்தினாலே ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் ஷைத்தானுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனை பாதுகாப்பு கொடுக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரிவாயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த கலிமாவை விட சிறந்த கலிமா யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ், இந்த கலிமாவை விட வேறு யாரும் சிறந்த கலிமா சொல்லிவிட முடியாது. இருக்கிறது ஒரே ஒரு கலிமா என்னவென்று சொன்னால், இதே கலிமாவை 100 முறைக்கு மேலாக ஒருத்தர் ஓதுகிறார் என்பதாக சொன்னால் அது அதை விட சிறந்ததாகவே உடைய, இதை விட சிறந்த கலிமா வேறு ஒன்றும் இல்லை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வினர்களே, நிச்சயமாக தினந்தோறும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின்படி யார் இந்த கலிமாவை ஓதுகிறார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 5 விதமான பலன்களை கொடுக்கிறான். அதனால் அதிகமாக இந்த கலிமாவை ஓத நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இதன் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.